ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ட்ரீஸ். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி வந்து நம்ம ஒரு 6 மந்த் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம். ஒரு ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 kg மாங்காய் எடுத்து தோல் சீவி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு 1/2 kg சுகர், 1/2 kg மாங்காய், 1/2 kg சுகர், 1:1 தண்ணி வந்து மிதக்கிற அளவுக்கு போட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சு இது கூடவே வந்து ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதோட விதை மட்டும் போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் அது போடுறேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு. இது நல்லா கரைச்சி நல்லா கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் போட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் போட்டுடலாம். இந்த மாங்காய் போட்ட பிறகு நம்ம வந்து அடுப்பணல் வந்து சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் வந்து அது நல்லா வேகும். அந்த சுகர் சிரப்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அப்போ தான் தண்ணி விடாமல் இருக்கும். அது நல்லா இப்போ வந்து இது வந்து நம்ம சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். இது வந்து நம்ம வேக வைக்காமல் கூட சுகர் சிரப்பில் போட்டு நம்ம வெயிலில் அப்படியே எடுத்து காய வச்சோம்னா அது வந்து 1 year வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இது வந்து நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். இது வந்து பச்சடி மாதிரி செஞ்சு வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ட்ரையான ஸ்பூன், தண்ணி இல்லாத ஸ்பூனில் வச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா நல்லா 6 month 1 year வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பாகுபதம் வந்திருக்கான்னு பார்த்துடலாம். ஒரு கம்பி பதம் வரணும் ரெடியான பிறகு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷத்தில் கம்பி பதம் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக இல்லை அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.